ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்மை சுத்திகரிக்கிற ரத்தம் இயேசுவின் ரத்தம். நம் பாவங்களை மன்னிக்கிற ரத்தம் இயேசுவின் ரத்தம். ஆம் தேவ ஜனமே, உலகத்திலே வந்து பாவியாயிருக்கிற நம்மை நீதிமானாய் மாற்றும்படியாக இயேசு அவருடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இந்த நாட்களிலே உபவாசித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இதோ நாம் பொருத்தனைகளை செய்யாதபடிக்கு, பொருத்தனைகளிலே நம்முடைய காலங்கள் முடிந்து விடாதபடிக்கு இயேசு கிறிஸ்து எதற்காக அவருடைய இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்தார், என்னை ரட்சித்தார் என்று சொல்லி இந்த வேத வசனங்களை நோக்கி பாருங்கள். ஆம் தேவ ஜனமே, அவர் நமக்காக ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை எல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவினார். பலி செலுத்துகிற ஆடு இனிமே தேவையில்லை என்று சொல்லி அவரே இதோ கிருபாதார பலியாக மாறி நம்முடைய பாவங்களையும் இந்த உலகத்தினுடைய பாவங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? அநேக நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், ஏன் விசுவாசிகள் கூட டிப்ரெஷனிலே போய்விடுகிறார்கள். பழைய காரியங்களை நினைத்து நினைத்து நினைத்து, தவறுகளை நினைத்து 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 பைத்தியமாக மாறிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எதை குறித்தும் கலங்காதே. நீ என்ன தவறு செய்திருந்தாலும் என்னிடத்திலே நீ சொல்லி அறிக்கை செய்யும் பொழுது என்னுடைய இரத்தம் உன்னுடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி. ஆம் தேவ ஜனமே, உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வருகிற பாவங்களை தேவ சமூகத்திலே சொல்லி அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுங்கள். நிச்சயம் இந்த உபவாச நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மாறாக எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக நடந்த காரியத்தை நினைத்து இப்பொழுது பேசி புலம்பி இதோ இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னிப்பாரா என்று சொல்லி கேட்காதபடிக்கு சகல பாவங்களை மன்னிக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவன் என்று சொல்லி விசுவாசித்து அவர் சமூகத்திலே சொல்லுங்கள். நிச்சயம் வெற்றியை கொடுப்பார். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, சகல பாவங்களையும் எங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கி ராஜா எங்களை சுத்திகரிங்கப்பா. விலைக்கிரயமாய் உண்மையே எங்களுக்கு கொடுத்த தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் பாவ அறிக்கை செய்துவிட்டு மீண்டும் மீண்டும் உடைய குற்றமற்ற இரத்தத்தை குற்றப்படுத்தாதபடிக்கு எங்களை பரிசுத்த நடக்கையிலே நடத்துங்கன்னு சொல்லி அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.